இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதில் பல்வேறு அம்சங்கள் மிடில் கிளாஸுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்லாம் பேச்சு எழுந்திருக்கிற சமயத்தில் இந்த பட்ஜெட்டு எதுக்கும் பயன் இல்லாதது அப்படின்னு சொல்லி முன்னாள் நிதியமைச்சரான ப. சிதம்பரம் அவர்கள் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோக்கள் சமீப நாட்களாக கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி அவர் செய்தியாளர்களை சந்தித்து என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, 2025-2026 பட்ஜெட் அப்படிங்கிறது கெட்டிக்காரத்தனமானது அல்ல, மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறதா மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பட்ஜெட்டானது வருமான வரி செலுத்துகிற 3 கோடி நபர்களுக்கும் பீகாரில் இருக்கக்கூடிய 8 கோடி நபர்களுக்கும் மகிழ்வை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதே தவிர மற்ற மாநிலங்களுக்கு எந்த வகையிலும் பயனளிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏன் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே கிடையாது அப்படின்றது தான் அவர் எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வியா இருக்குது. இந்த நிலையை வச்சுக்கிட்டு எப்படி 2047 இந்தியா வளர்ச்சி அடைஞ்ச நாடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நாம சி ஓட்டர் அமைப்பு நடத்திய ஒரு சர்வே பத்தி பேசியிருந்தோம். அந்த சர்வேல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா தான் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடு அப்படின்னு சொல்லிக்கிற சமயத்துல அதனுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப மந்தமான நிலையில தான் முன்னேறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பிரதிபலிக்கிற வகையில தான் முன்னாள் அமைச்சரான ப. சிதம்பரம் அவர்கள் இந்த கேள்வி முன் வச்சிருக்கிறாரு. அதாவது வார்த்தைக்கு வார்த்தை விக்சித் பாரத் 2047 கண்டிப்பா வளர்ச்சி வந்தே தீரும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, பொருளாதார வளர்ச்சி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க 2047 முன்னேற்றம் அடைய போறீங்க, அதனுடைய ரிசல்ட் எப்படி காமிக்க போறீங்க அப்படின்னு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இது போல அவர் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதுல குறிப்பிட்டு ஒரு 10 கேள்வி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டை பத்தியுமே அவர் என்ன பார்வையை கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். முதல் விஷயமா என்ன சொல்றாருன்னா, பீகார்ல 8 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மட்டுமே பயன் தரக்கூடிய வகையில தான் இந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. மேலும் 100 நாள் வேலை திட்டத்தோட ஊதியம் ஏன் உயர்த்தப்படல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துல கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இதை பத்தி இபிஎஸ் அவர்கள் கூட தமிழ்நாடு அரசு 2 வாட்டி குற்றம் சாட்டி அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ஆனா இதுக்கு முழுமுற்றிலுமா காரணமானது ஒன்றிய அரசு தான். கடந்த வருடம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மட்டும் சுமார் 86,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய சுமார் 1,600 கோடி தரவே படவில்லை. அதனாலதான் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே இப்படி இருக்கிற சமயத்துல இந்த வருஷம் அந்த 100 நாள் வேலை திட்டத்துல பணி செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை உயரும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும் அதுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியும் உயர்ந்துதான் ஆகணும். ஆனா ₹1 கூட உயர்த்தாம போன வருஷம் ஒதுக்கின 86,000 கோடியை இப்பவும் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆக அதை குறிப்பிட்டு தான் ப. சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அடுத்து ஜிஎஸ்டி ஏன் குறைக்கப்படவில்லை, குறைந்தபட்ச ஊதியம் ஏன் உயர்த்தப்படவில்லை, பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை ஏன் குறைக்கல, இது எல்லாமே பல கோடி மக்களுக்கு பயன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க வருமான வரி உச்சவரம்பை அதிகமா பண்ணிட்டோம், அதனால பல கோடி மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி பெருமை பேசுகிற பிஜேபி அரசு மக்களுடைய அன்றாட பிரச்சனையா இருக்கக்கூடிய ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்காதது ஏன் அப்படின்ற கேள்வி இயல்பாகவே எழக்கூடியது. அதை தமிழ்நாடு மக்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் குறைச்சிருந்தா வேணா பல கோடி மக்களுக்கு பயனளிச்சிருக்கோம். ஆனா இதை குறைக்காம வெறும் 3 கோடி மக்களுக்குமே பயன் தரக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்துட்டு பெருமை பேசுறீங்களா அப்படிங்கிற வகையில தான் ப. சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் ஜிஎஸ்டி வரி ஏன் குறைக்கப்படல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நம்ம முன்னாடியே நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறோம். நாடு முழுக்க பல்வேறு வகையான ஜிஎஸ்டி முறைகள் அமல்ல இருக்குது அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் ஒரே அளவிலான ஜிஎஸ்டி சதவீதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம சாப்பிட்ற பயன்படுத்திக்கிற எல்லா பொருட்களுமே ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னும் போது அதை குறைச்சா மக்களுக்கு இன்னுமே பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பா இருக்குது. அதை தவிர என்னதான் இவங்க ஜிஎஸ்டி வரியை கலெக்ட் பண்ணாலுமே அதை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. ஒன்னு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், இல்ல ஒரே மாதிரி ஜிஎஸ்டி வரியை கொண்டு வரணும். ஜிஎஸ்டி ஒரு மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடியில கலெக்ட் பண்றாங்க, அதை மாநில அரசுகளுக்கு பிரிச்சாவது கொடுக்கணும். ஆனா இதுல எதுவுமே செய்யாம தான் வெத்து பத்திரத்தை வாசிச்சு வச்சிருக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அடுத்து கிசான் கடன் அட்டை மூலமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெறலாம் அப்படின்னு பாஜக அரசு அறிவிச்சிருந்தது. இதை குறிப்பிட்டு ப. சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, நீங்க நியாயமா பார்த்தா விவசாயிகளோட வருமானத்தை தானே இரட்டிப்பா மாத்திருக்கணும், அதை தவிர்த்துட்டு நீங்க விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பன்னு சொல்றீங்க, விவசாயிகள் கடன் வாங்குறதா நீங்க இரட்டிப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. விவசாய பொருட்களுக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அதுக்காக எந்தவித நடவடிக்கை எடுக்காத பிஜேபி அரசு, அதை பத்தி கிஞ்சித்தும் யோசிக்காத பிஜேபி அரசு, நாங்க விவசாயிகளுக்கு கடன் தருவோம், அந்த கடனுடைய மதிப்பை நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் மேலும் மேலும் விவசாயிகளை கடனாளியாக்குறதுக்காக தான் முற்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விவசாய கடன்களை தள்ளுபடி பண்றாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆக குறைஞ்சபட்ச ஆதரவு விலையும் கிடையாது, கடனை தள்ளுபடி பண்றதும் கிடையாது. ஆனா நாங்க கடன் கொடுப்போம், நீங்க வாங்கிட்டே இருங்க, நீங்க கடன் கட்டுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. அதை தான் ப. சிதம்பரம் அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு குறைஞ்ச நிதியை ஒதுக்கீடு செய்யறது
இல்ல நிதியை முழுமையா பயன்படுத்தாத நிலை இருக்குது. ஆனா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு புதுசா 15 திட்டங்களுக்கும் 4 புதிய நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிறீங்களே, அது எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு அவர் பல எக்ஸாம்பிளையும் மேற்கோள் காட்டுறாரு. அதாவது சுகாதாரத்துறையில 1255 கோடியும், கல்வித்துறையில 11,585 கோடியும், சமூக நலத்துறையில 10,019 கோடியும், விவசாயத்துறையில 10,992 கோடியும், கிராம வளர்ச்சியில 75,133 கோடியும், நகர்ப்புற வளர்ச்சியில 18,907 கோடியும் இன்னும் பயன்படுத்தாமலே இருக்குது. அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. ஆக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாம புதுசா 4 வகையில நிதி ஒதுக்கீடு செய்யறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. அடுத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த வருஷம் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போன வருஷமும் இதே பர்சன்டேஜ் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்தியா கண்ட பொருளாதார வளர்ச்சி தான் என்ன அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அடுத்து அதிக அளவிலான விதிமுறைகளால தனியார் முதலீடுகள் இந்தியாவில் அமைய தடையாக இருக்குது. அவங்க இங்க முதலீடு செய்யும் சூழலை அமைக்க வேணும் அப்படின்னும் இதை தலைமை பொருளாதார ஆலோசகரும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சுட்டிக்காட்டி 1991 இருந்து கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆரம்பிச்சதுனாலதான் இந்தியா முன்னேற ஆரம்பிச்சது. எனவே மீண்டும் மீண்டும் விதிமுறைகளை போடுறது அப்படிங்கிறது இந்திய நாட்டோட முன்னேற்றத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உரிய திட்டங்கள்ல ஒதுக்கிய நிதியை விட குறைவா ஏன் செலவு செய்றீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கான விளக்கத்தை அரசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இதே கேள்வியை தான் நாடாளுமன்றத்தில் எம்பி திருமாவளவன் அவர்களும் முன் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசுக்கு திட்டங்களை செயல்படுத்த ஒரு தெளிவான செயல் திட்டமோ அல்லது திறனோ கிடையாது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. வேலையின்மை, விலைவாசி உயர்வு, அந்நிய நேரடி முதலீடு, ரூபாய் மதிப்பிழப்பு, சீனாவோட ஏற்பட்ட வர்த்தக பற்றாக்குறை போன்ற பொருளாதார நெருக்கடிகளை பத்தி ஒரு வார்த்தை கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசவே இல்லையே ஏன் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அடுத்ததான் கடைசியா இதே வேகத்துல இந்திய பொருளாதாரம் போனா 2047 இல்ல, அதுக்கு பின்னாடி 10 இல்ல 15 ஆண்டுகள் கழித்துமே முன்னேற்றம் அடைஞ்ச நாடாக இந்தியா மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்குது. இந்த நிலைமையில 2047 நம்ம வளர்ச்சி அடைஞ்ச நாடா மாறணும்னா அதே பொருளாதார வளர்ச்சியில 8% மேல பயணிச்சா மட்டும்தான் அந்த இலக்கை நாம அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவேதான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம், இது யாருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது பெரிய குழப்பமா இருக்குது அப்படின்னும் டெல்லி, பீகார் தேர்தலை முன்னிட்டு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வளர்ச்சி சார்ந்து எந்த ஒரு முன்னோக்கிய பார்வையும் இல்லாத பட்ஜெட்டாக தான் இது இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. முக்கியமா டெல்லி மற்றும் பீகார் தேர்தலை முன்னிட்டு தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கே கண்கூட தெரிஞ்சிருக்குது அப்படின்றது தான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே 8வது முறையா பட்ஜெட் தாக்கல் செஞ்சு உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் வேணா பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் இதுல பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்திய மக்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.